அடுத்தது கன்னிராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னிராசிக்கு இன்று திருமண வாழ்வில் அதிக அக்கறை தேவை. தொழில் முதலீடுகளுக்கு இன்று நினைத்த அளவிற்கு பணம் கையில் வராமல் சில தடங்கல்களை கொடுக்கலாம். எல்லாமே சற்று பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நாள். வாழ்க்கை துணையுடைய பணியில் சில சிக்கல்கள் இருந்தாலும், அவர்களுக்கு அதனால் மன அழுத்தம் இருந்தாலும், திருமண வாழ்வில் அது வெளிப்பட்டால் கன்னிராசியாகிய நண்பர்கள் சற்று பொறுத்து போவது, பொறுமையாக அவர்களுடன் சமாதானமாக பேசுவது திருமண வாழ்விற்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். இருவருமே ஆரோக்கியத்தில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள், கன்னிராசி ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆரோக்கியத்தில் சிறிது அதிக அக்கறை காட்டுவது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். தந்தையார் ஆரோக்கியத்திலும் சற்று அதிக அக்கறை காட்டுவது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு சூரியன் சந்திரன் 2 கிரகங்களுமே லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்தில் இருப்பது, இது எல்லாமே சற்று பொறுமையாக தாய் வழி தந்தை வழி உறவினர்களிடம் இவர்களும் பொறுத்து போவது, பழகுவதில் சற்று நிதானமாக இருப்பது, தேவைப்பட்டால் அதிகம் பேசாமல் ஒதுங்கி இருப்பது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். புது முயற்சிகள் எடுப்பதில் இன்றும் இவர்களும் சற்று பொறுமையாக இன்று இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். சில முயற்சிகளுக்கு தடை வந்தால் அதை சிறிது காலத்திற்கு பிறகு ஒத்தி போடுவது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் பணி வளர்ச்சி, தொழில் லாபம், எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் ஒரு சீரான நிலையாகவே இவங்களுக்கு காட்டுகிறது. அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகள், சுய தொழில் நண்பர்கள், அரசாங்கத்தில் தொடர்பாக இருக்கக்கூடிய நண்பர்கள் மிகுந்த எச்சரிக்கை தேவை. தேவையில்லாமல் யாரிடமும் நீங்க ஓவர் தைரியத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது, தேவையில்லாத சிக்கல்களை உண்டு பண்ணி கொள்ளாமல் இருப்பது, அமைதியாக இன்று இருக்கும் இடம் தெரியாமல் இருந்து உங்க வேலைகளை மட்டும் நீங்க முடித்துக் கொள்வது, முக்கியமாக அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அரசு பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சுய தொழில் நண்பர்களுக்கும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். பணியில் இருப்பவர்களுக்கும் ஓரளவிற்கு நன்மையான நிலை என்றாலும், பெண்களோடு பழகக்கூடிய, பெண்களோடு இருக்கக்கூடிய நட்பில் திடீரென்று உங்களுக்கு பாதகமான சில செயல்கள் ஏற்படலாம், அவமானங்கள் ஏற்படலாம். நீங்க மொத்தமாகவே அமைதியாக இருப்பது, யாருடைய பேச்சிற்கும் போகாமல், யாரிடமும் தேவையில்லாமல் பேசாமல் இருப்பது விருச்சிகத்திற்கு பணியிடத்தில் ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். சீனியராக இருப்பவர்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை காட்டுவது ஒரு நன்மையான நிலையாக இருக்கும். பெண்களுக்கும் சற்று முடிவுகள் எடுக்கும் பொழுது நீங்க குடும்பத்தில் இருப்பவர்களை கலந்து பேசி முடிவெடுப்பது மிகுந்த பாதுகாப்பு. தனிச்சையாக முடிவெடுக்க வேண்டாம். அடுத்தது